ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தர் ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலியமா டாக்டர் பட்டம், அதுவும் ஒண்ணு இல்லங்க, 2 டாக்டரேட் பட்டம் வென்றிருக்காருன்னு நம்ப முடியுதா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள பத்தி. தமிழ் மொழியோட காவலர்ன்னு இவர சரியா தான் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? மருத்துவக் கல்லூரியில அதுவரைக்கும் இருந்த ஜாதி, சான்ஸ்கிரிட்டோடைய திணிப்பு, இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஒரு நல்ல ஒரு சமூக போராளியா, சமூக நீதி போராளியா இருந்து இந்திய திணிப்புக்கு எதிரா தமிழ் மொழியுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி ஒரு பெரிய மாபெரும் தலைவரா நிக்கிறாரு. இவரு முறையான பள்ளி படிப்பு இல்லாதவர் தான். ஆனா, அவருடைய சொந்த முயற்சியில தீவிர உழைப்பாலையும், அவரு தமிழ் மொழிக்கு 23க்கும் மேல சிறந்த புத்தகங்கள அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு. கே.ஏ.பி. அப்படின்னு அவர செல்லமா கூப்பிட்டாலும், இவருடைய பெயர் உடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது அவங்களுடைய கூட பிறந்த பெரியப்பாக்கள், அவங்களுடைய பேர சேர்த்து தான் கிருஷ்ணன், ஆறுமுகம், பெரியக்கண்ணன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை அப்படின்னு வச்சிருக்கிறாரு. எம்பிபிஎஸ்க்கு அது வரைக்கும் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தவர் இவருதான். இயலிசை நாடகம், அதாவது முத்தமிழையும் தன் வாழ்நாள் ஃபுல்லா கற்று காப்பாத்தி இருந்ததுனாலதான் இவருக்கு முத்தமிழ் காவலர் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. இந்தி எதிர்ப்பு 1938 மட்டும் இல்லாம 1965ல 2 பக்கம் 2 பெரிய பெரிய போராட்டங்களை போராடி தமிழ் மொழிக்காக சிறை சென்ற ஒரு தியாகி. தமிழ் நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காவே எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி அதோட அந்த சாதனைகளோட சேர்த்து நல்ல எளிமையான புத்தகங்களையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இரட்டை டாக்டர் பட்டம் இது ஒன்றும் ஈஸி இல்லைங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேருமே ஐயா அவருடைய பெயர்ல 2 டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த ஊர்லயே இன்னைக்கு அவருக்கான ஒரு அங்கீகாரமா அந்த ஊருடைய அரசு மருத்துவ கல்லூரிக்கு அவருடைய பெயரையுமே வச்சிருக்காங்க. ஐயாவுடைய ஒரு வாழ்நாள் சாதனைன்னு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஒண்ண விட்டுட்டா இன்னொன்னு மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இவ்வளவு சாதனைக்கும் ஒரு உரிய ஒரு பெர்சன் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு முத்தமிழ் காவலர் அப்படின்ற ஒரு பட்டமும் குடுத்திருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு, அதாவது வருஷம் வருஷம் அவர் பெயர்ல கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை விஸ்வநாதம் விருது அப்படின்ட்டு வழங்கிட்டு இருக்காங்க. இது விட என்ன தெரியுமா பெரிய சிறப்பு? ஐயா அவர்கள் மாரி இன்னும் இந்த மாரி நிறைய பேருடைய பேரும் இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாமலேயே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் யார் யாரையோ பார்த்து தங்களுடைய ஹீரோன்னு நினைச்சு ஹீரோ ஒர்க்ஷிப் பண்றதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் பிள்ளை அவர்களை பத்தி. தமிழ் மொழியோட காவலர்னு இவரை சரியா தான் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? மருத்துவக் கல்லூரியில அது வரைக்கும் இருந்த ஜாதி, சான்ஸ்கிரிட்டோடைய திணிப்பு, இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஒரு நல்ல ஒரு சமூக போராளியா, சமூக நீதி போராளியா இருந்து இந்திய திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழியுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி ஒரு பெரிய மாபெரும் தலைவரா நிக்கிறாரு. நமக்கு, நம்மளுடைய மண்ணுக்கு உண்மையிலேயே தியாகம் செஞ்சு அவங்களுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சவங்களுக்கு நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதுல ரொம்ப ரொம்ப குறைஞ்சதா நீங்க செய்ய முடிஞ்சது என்ன தெரியுமா? இன்றைய அரசு இந்தி திணிப்புக்கு எதிராக நம்மளுடைய முன்னோர்கள் பல தலைமுறையாக எப்படி போராடினார்கள் என்பதையும், விஸ்வநாதம் பிள்ளை ஐயா மாதிரி இன்னும் எத்தனையோ மனிதர்கள் நம்மிடையே இருந்திருக்காங்க, நம்ம இவங்கெல்லாம் இழந்துதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்வித்தரத்தையே பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது போன்ற அறிஞர்களுடைய வரலாற்றை பாட புத்தகங்கள்ல விவரிக்க வேணும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா மாண்புமிகு தமிழக கல்வி அமைச்சருக்கு நம்ம ஒரு விண்ணப்பமா வைக்கலாமா? நீங்களும் எங்களோட சேர்ந்து வைங்க. கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா உங்களுடைய பங்களிப்பையும் கொடுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.